தனியாக இருக்க ரொம்ப பயந்துதுங்க. அது கண்ணுக்கு எமன் தெரிஞ்சுதா என்ன தெரில. இன்றைக்கி 2 3 நாளாகவே தனியாக இருக்க ரொம்ப பயப்படும். தூங்கவே தூங்காது. பித்து பிடிச்ச மாரி, பினாத்து பிடிச்ச மாரி. அப்புறம் என்ன செய்யும், இந்த கை, இந்த மூஞ்சி ஒரு இடம் விடாதுங்க. நக்கு நக்கு நக்குன்னு நக்குங்க. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நக்குது சார், இந்த மாதிரி வித்தியாசமாக நக்குது, என்னான்னு தெரியலன்னா, அது ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல வருதுமா, அது எனக்கும் புரியல. ஆனால் அந்த மாதிரி பூனைகள் ரொம்ப நெருக்கமாக உங்களை டிபெண்ட் பண்ணுதுன்னா அது பயப்படுது, எதையோ பார்த்து பயப்படுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். இது பாரதி சொன்ன மாதிரி காலனை பார்த்து பயந்துச்சு பயப்பில்லை. அது எப்படி நக்குதுன்னு பாருங்களேன். எங்கள் தேன்மொழிக்கு நான் ரொம்ப வேலை செய்கிறேன். அதனால் எங்கள் தேன்மொழி எப்பயுமே கையெல்லாம் நக்கி கொடுக்கும் எனக்கு. அது என்னையும் ஒரு பூனைன்னு நினச்சி அதுமாரி பழகுங்க. அதுக்கு இப்போ ரொம்ப இந்த மருந்தெல்லாம் வச்சு சேவை செய்ய பார்த்து அது இந்தமாரி என் கையை அடிக்கடி நக்கி கொடுக்கும். நான் ஆனால் டக்குன்னு பிடுங்க மாட்டேன். அதுக்கு ஏதோ இன்னொரு பூனையை நக்கி கொடுக்கறதா ஒரு நினப்பு. சரி இருக்கட்டும், என்ன இப்போது அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து கொடுப்பேன். அடி தங்கமே, வானடி தங்கமே, அம்மா தான் உனக்கு நக்கி கொடுக்கணும். நீ என்னத்துக்கு எனக்கு நக்கி தரியடி தங்கம்? அடி என் தங்கமே, அம்மா தாண்டி உனக்கு நக்கி கொடுக்கணும். பாப்பா எதுக்கு அம்மாவை நக்கி கொடுக்கணும்? வானம்மா இல்லை, என் மயிலு வேணாண்டிய. அதே அதுக்கு மருந்து வச்சுட்டு அதோட வாசனை நம்ம கையில் இருந்துச்சுன்னா எங்கள் தேன்மொழி இந்தமாரி ஃபுல்லாக நக்குங்க. நானும் அதை மனசை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை காட்டுவேன். ஆனால் அது உண்மையிலேயே ரொம்ப குறைன்னு எரியுது. ஐயா கிச்சு கிச்சா மூட்டுது செல்லக்குட்டியே. ஐயா கையின்னு இல்லைங்க, மூஞ்சி முகரை கண் உதடு ஒரு இடம் விடாது எல்லாத்தையும் நக்கும். ஐயா